இவ்விளையாட்டு விழாவின் சிறப்பான தருணம் இது. விளையாட்டு உலகின் வெற்றி நாயகர், மாமல்லன் விருது பெற்ற மாவீரர், சர்வதேச தடகள வீரர், இந்திய ரயில்வேயின் தடகள பயிற்சியாளர். அப்பப்பா, எத்தனை பொறுப்புகள்! அத்தனையும் எம் சிறப்பு விருந்தினர் அவர்களின் திறமைக்கு கிடைத்த சிறப்புகள். தங்க பதக்கங்கள் வென்று குவித்த தரணி புகழ் விளையாட்டு வீரர், விருதுகளை வியக்கும் சாதனை வீரர், எம் சிறப்பு விருந்தினர் அவர்களின் வருகை இவ்விளையாட்டு விழாவிற்கு பெருமை. இப்பொழுது இவ்விளையாட்டு விழாவின் சிறப்பு விருந்தினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு அண்ணாவி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யுமாறு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் பள்ளியின் ஆலோசகர் ஐயா அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம் பள்ளியின் தாளாளர் அம்மா அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி அம்மா, நன்றி ஐயா. It's our privilege to request our Honorable Correspondent Ma'am to deliver the presidential address. Welcome, ma'am. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். முதல்ல இந்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நம்மளை ஸ்பாயில் பண்ணாம ஓரளவு காப்பாத்திருக்காரு. எங்க மாணவர்கள் எதுனால என்ன, இந்த மழையெல்லாம் எங்களுக்கு ஒரு சாதாரணம் அப்படின்னு மனம் சிறிதும் தளராமல் மன உறுதியோடு அற்புதமாக அட்டகாசமாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் மனம் உயர்ந்த பாராட்டுக்கள். இத்தனையும் ஆணித்தரமாக கற்பித்துக் கொடுத்த எங்க ஆசிரியர்களுக்கு கோடி கோடி நன்றி. கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளவு நேரம் இந்த இடர்பாடுகளை எல்லாம் பொறுத்துட்டு பேரண்ட்ஸ் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா, சீஃப் கெஸ்ட் அவர் வாங்கின பரிசுகளை எல்லாம் அவ்வளவு சொன்னாங்க. அவங்களுடைய அறிவுரைகளையும் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் சொல்றேன். இப்போ குழந்தைங்க எவ்வளவோ விளையாட்டு பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க அதெல்லாம் அந்த கேம்ஸ் நமக்கு எப்படி நமக்கு அறிவு மேம்படுத்துது. கேம்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரமா படிச்சிடலாம், கிராஸ்பிங் பவர் கிடைக்கும், மெமரி பவர் இருக்கும் அப்படின்னாங்க. உங்களுக்கு பிசிக்கலா பார்க்கும்போது உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர், அதாவது உங்களுடைய ஹார்ட் நல்லா வேலை செய்யும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் உங்களை எல்லாம் கேக்குறேன், இந்த குழந்தைங்க ஓட்டப்பந்தயம் எல்லாம் ஓடுனாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பேரண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சா அது ஒரே அந்த மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ் மட்டும்தான், அந்த மியூசிக்கல் சேர் மட்டும்தான் வைக்கிறாங்க. நானும் போய் எங்க பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்கிட்ட வருஷம் கேட்பேன், சார் தயவு செய்து ஒரு ஓட்டப்பந்தயம் வைங்க சார் பேரண்ட்ஸுக்கு. மேடம் முடியவே முடியாது அப்படின்ட்டாரு. ஏன் சார்? மேடம் அவங்க விழுந்துருவாங்க. என்ன சார் குழந்தைங்க விழுந்துருவாங்க, விழமாட்டாங்களா? நாங்க தான் விழுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா மேம், வயசு ஆக ஆக உங்களுக்கு பேலன்ஸ் போயிரும் அப்படின்றாரு. நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம், வயசானவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க விழுந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பேலன்ஸ் போயிடுச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு சொன்னாங்க, நீங்க எங்கதான் போய் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருதயத்தை கூட மாத்திரலாம், உங்களுக்கு கிட்னிய மாத்திரலாம். ஆனா உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உலகத்துல எந்த மூலையிலுமே அதுக்கு எந்த மெடிசனுமே கிடையாதாம். உனக்கு மசில் ஸ்ட்ரென்த் வேணும்னா நீ தான் எக்ஸசைஸ் பண்ணணும், நீ தான் வேலை செய்யணும், நீ தான் ஓடி ஆடி உழைக்கணும். உன்னுடைய மசில் ஸ்ட்ரென்த் வேஸ்டாக இருக்கணும், வேஸ்ட் ஆகாம இருக்கணும், உனக்கு பேலன்ஸ் கிடைக்கணும். 80 வயசுலயும் 40 வயசு இளைஞர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள்.
அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ஆமா எங்க தாத்தா பண்ணாரா எங்க பாட்டி பண்ணாரா அப்படின்னு கேட்பீங்க. உங்க தாத்தாவும் பாட்டியும் கிணத்துல போய் தண்ணி அரைச்சிட்டு வந்தாங்க, மாவாட்டினாங்க, காட்டுல போய் உழுதாங்க. நம்ம எதுவுமே செய்யறது இல்லையே. எல்லாத்துக்குமே ஒரு பட்டன். தண்ணி அரைக்கணுமா ஒரு பட்டன், சட்னி அரைக்கணுமா இன்னொரு பட்டன். இப்ப எல்லாம் ரொம்ப டிவில அங்க கீழே உட்காந்துட்டு எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல்ல ஒர்க் பண்றோம். அதனால தயவு செய்து எல்லாரும் நீங்க எக்ஸசைஸ் செய்யுங்க. உங்களுக்காக இப்போ நம்ம ஸ்கூல்ல இந்த வருஷத்துல இருந்து மாதம் ஒரு முறை டீச்சர்ஸ்களுக்கு வெல்னஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். பேரண்ட்ஸ்களுக்கும் வெல்னஸ் ப்ரோக்ராம் உண்டு. கிராண்ட் பேரண்ட்ஸ் ஈவென்ட்ஸும் டேர்முக்கு ஒரு தடவை வச்சிருக்கிறோம். சோ நீங்கள் எல்லாம் தவறாமல் வந்து இதுல எல்லாம் கலந்துட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி, வணக்கம். Ma'am, your visionary leadership and guidance have been instrumental in shaping our institution's growth and success. Your words of wisdom and inspiration will undoubtedly motivate and encourage our students, staff and faculty to strive for excellence. Thank you, ma'am.